அகிலன் டிவியின் அன்பான நேயர்களுக்கு இனிய வணக்கம். மீண்டும் ஒரு காலையினூடாக சந்தித்திருக்கின்றோம். படுகொலை செய்யப்பட்ட லசந்த விக்ரமசேகரவின் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பான விசாரணைகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வந்த சூழ்நிலையில் இன்றைய தினம் இந்த துப்பாக்கிச்சூட்டை நடத்திய முக்கிய நபர் மகரகம பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றது. அடுத்து இலங்கை பாடசாலை மாணவர்களுக்கு கல்வி அமைச்சு ஒரு அதிரடியான தடை உத்தரவை அமல்படுத்தப் போவதாக சிறுவர் பாதுகாப்பு நன்னடத்தைகள் அமைச்சர் அறிவித்திருக்கின்றார். இந்த நிலையில் இலங்கையில் நடைபெற்ற பிந்திய சில முக்கியமான தகவல்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம். அண்மையில் கொலை செய்யப்பட்ட லசந்த விக்ரமசேகர மீது துப்பாக்கிச் சூடு நடத்தியதாக சந்தேகிக்கப்பட்ட நபர்களை ஒரு வீட்டில் பதுங்கியிருந்த போது அவர்களுடைய வீட்டை சுற்றி வளைத்து போலீசார் கைது செய்ய முற்பட்ட போது அவர்கள் அங்கு போலீசாரை தாக்கிவிட்டு தப்பியோடி இருந்தார்கள். அதில் 2 பேர் கைது செய்யப்பட்டாலும் ஒரு பெண்ணொருவரும் ஆணொருவரும் துப்பாக்கிச் சூட்டை நடத்திய பிரதான சந்தேக நபரை போலீசாரால் கைது செய்ய முடியவில்லை. அவர்கள் தாக்கியதில் போலீஸ் அதிகாரி ஒருவர் காயமடைந்திருந்தார். இதன் பின்னர் போலீசார் இவர்கள் குறித்த புகைப்படங்கள் தகவல்களை வெளியிட்டு சமூக வலைத்தளங்களில் பொதுமக்களுடைய உதவியை மிகப்பெரிய அளவில் நாடியிருந்தார்கள். இவர்கள் தொடர்பான தகவல்கள் அறிந்தவர்கள் உடனடியாக போலீஸ் திணைக்களத்திற்கு அறிவிக்குமாறு மேல் மாகாண குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினுடைய தொலைபேசி இலக்கங்களும் அறிவிக்கப்பட்டிருந்தன. இந்த பின்னணியில் மக்களுடைய உதவியுடன் படுகொலை செயலில் ஈடுபட்ட சந்தேக நபர் மகரகம நாவின்ன பகுதியில் இன்று கைது செய்யப்பட்டிருக்கின்றார் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது. ඒ බයික් එක කාගේද? දුන්නේ කවුද? දුබයි ලොක්කගේ දැන් ඔබ ගත්ත තැනක් ඇති ගත්ත කෙනෙක් ඇතිනේ. කියපන් කොහොමද ගත්තේ කියන්නේ? පදියාද? ඈ? කුඹල්ගම. ඔව් ඉතින් කියපන් විස්තරේ කියපන් මිනිහෝ. කුඹල්ගමින් ගත්තා. ඒ අරගෙන குற்றப்புலனாய்வுத்துறை மற்றும் நிதி குற்றப்புலனாய்வு பிரிவு இணைந்து மேற்கொண்ட நடவடிக்கையில் இந்த கைது இடம்பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. குறித்த துப்பாக்கிதாரி உள்ளிட்ட சந்தேக நபர்கள் இன்று அதிகாலை கைது செய்யப்பட்ட நிலையில் பிரதான சந்தேக நபரும் கைது செய்யப்பட்ட பின்னணியில் இவர்கள் தொடர்பான உண்மை நிலவரம் இந்த கொலைக்கான முக்கியமான காரணங்களும் வெளியாகலாம் என்ற செய்தியும் தற்போது வெளியாக இருக்கின்றன. அடுத்து இசாரா செவ்வந்தி இந்தியா தப்பித்து செல்வதற்கு அவருக்கு வீட்டில் தங்குவதற்கு இடம் கொடுத்து குறிப்பாக படகுகளை ஒழுங்கு செய்து இந்தியாவுக்கு கொண்டு சென்று சேர்க்கும் வரை யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஆனந்தன் மற்றும் அவருடைய குழுவினரை இசாரா செவ்வந்திக்கு உதவி இருந்தார்கள் என்பதை போலீசார் உறுதிப்படுத்தியிருந்தார்கள். அவர்கள் ஆனந்தன் அவர்களால் இசாரா செவ்வந்தி இந்தியாவுக்கு கொண்டு செல்லப்பட்ட படகு வரை கைப்பற்றப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இசாரா செவ்வந்தி இந்தியா செல்வதற்கு படகுகளை ஒழுங்குபடுத்தி கொடுத்த ஆனந்தனுக்கு சொந்தமான வீட்டில் 2 பிஸ்டல் ரக துப்பாக்கிகள் மற்றும் செயற்படு நிலையில் இருக்கக்கூடிய துப்பாக்கியினுடைய தோட்டாக்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. சந்தேக நபரின் யாழ்ப்பாண வீட்டில் மறைத்து வைக்கப்பட்ட இந்த ஆயுதங்களை கொழும்பு குற்றப்பட்ட தடுப்பு புலனாய்வு பிரிவினர் கைப்பற்றி இருக்கின்றார்கள். சந்தேக நபரிடமிருந்து 2 வெளிநாட்டு தயாரிப்பு அதிநவீன ரிவோலர்களும் மெகசீன்களும் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன. இதேவேளை சம்பந்தப்பட்ட ஆயுதங்கள் 43 வயதுடைய முன்னாள் விடுதலை புலி உறுப்பினர் வவுனியா புளியங்குளம் பகுதியில் வைத்தும் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருக்கும் செய்திகள் வெளியாக இருக்கின்றன. யாழ்ப்பாணத்திலும் இசாரா செவ்வந்திக்கு உதவிய பலர் தற்போது விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டிருக்கும் சூழ்நிலையில் மேலும் பலர் இந்த சம்பவத்துடன் தொடர்பட்டு கைது செய்யப்படலாம் என்ற செய்திகள் பரவலாக வெளியாக இருக்கின்றன. அடுத்து நடுக்கடலில் நிற்கதியாகி இருக்கக்கூடிய சர்வதேச வணிக கப்பலில் இருந்த பணியாளர்களை இலங்கை கடற்படை காப்பாற்றி அழைத்து வந்திருக்கின்றார்கள் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது. இலங்கைக்கு தெற்கே சுமார் 100 கடல் மைல் தொலைவில் ஆழ்கடலில் இயந்திரங்கள் அனைத்தும் செயலிழந்ததால் சிக்கியிருந்த MV இன்டகிரேஃபி ஸ்டார் வணிக கப்பலின் 14 பணியாளர்கள் இலங்கை கடற்படையால் மீட்கப்பட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக இந்திய, துருக்கி, அஜர்பைஜான் நாட்டினரை கொண்ட 14 பணியாளர்களில் மீட்கப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் மேலதிக நடவடிக்கைகளுக்காக இன்றைய தினம் அம்பாந்தோட்டை துறைமுகத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தியும் தற்போது வெளியாக இருக்கின்றது. இறுதியாக உளவியல் ஆராய்ச்சியாளர்கள் உளவியல் மருத்துவர்களினுடைய அறிவுரையின்படி இலங்கை முழுவதும் இருக்கக்கூடிய 12 வயதுக்குட்பட்ட மாணவர்களுக்கு ஸ்மார்ட் தொலைபேசிகளை தடை செய்யும் திட்டத்தை அரசு கொண்டு வர இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. 12 வயதுக்குட்பட்ட பாடசாலை மாணவர்கள் யாரும் பாடசாலைக்குள்ளேயோ அல்லது
இதர தனியார் வகுப்புகளிலோ பிரத்யேக வகுப்புகளிலோ நவீன தொலைபேசிகள் பயன்படுத்துவதை தடை செய்யும் சட்டமூலத்தை கொண்டு வர இருப்பதாக அரசாங்க தரப்பு அறிவித்திருக்கின்றது. குறித்த அறிவிப்பை பாடசாலை மாணவர்கள் கலந்து கொண்ட நிகழ்வில் பெண்கள் மற்றும் சிறுவர் நலத்துறை அமைச்சர் சரோயா போல்ராஜ் வெளியிட்டுள்ளார். எந்த ஒரு மாணவரும் கைத்தொலைபேசி வைத்திருக்கவோ அல்லது பயன்படுத்துவதையோ அனுமதிப்பதை தடுக்க அரசாங்கம் ஒரு முடிவை எடுக்கும் என அவர் தெரிவித்துள்ளார். அதே போல அதிகப்படியான திரை நேரம், தீங்கி விளைவிக்கும் நிகழ்நிலை, மாணவர்களுடைய மூளை பாதிப்பு, உடலியல் பாதிப்பு, நரம்பு மண்டலத்தினுடைய பாதிப்புகள் பல்வேறுபட்ட நாடுகளில், அண்மையில் ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து போன்ற நாடுகளிலும் கூட 15 வயதுக்குட்பட்ட பாடசாலை மாணவர்கள் கைத்தொலைபேசி பயன்படுத்துவதும் சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துவதும் தடை செய்யும் சட்டம் இயற்றப்பட்டிருந்தது. ஒரு சில நாடுகளில் அது அமுலுக்கும் வந்திருக்கும் சூழ்நிலையில் இலங்கையிலும் 12 வயதுக்கு உட்பட்ட மாணவர்கள் இனி தொலைபேசிகளை பயன்படுத்த முடியாது என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது. எனவே பாடசாலையிலும் பிரத்யேக வகுப்புகளிலும் தடை செய்வதென்பதற்கு அப்பால் இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உறவுகள், உங்களது வீடுகளில் இருக்கக்கூடிய பிள்ளைகள், மாணவர்கள் கைத்தொலைபேசி பயன்படுத்துவது, அதிக நேரம் டிஜிட்டல் திரைகளை பார்வையிடுவதை தவிர்த்துக் கொள்வது அவர்களுடைய கல்வி நடவடிக்கைகளுக்கு மட்டுமல்ல, அவர்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கும் மிக முக்கியமானது என்பதே தற்போது மருத்துவ நிபுணர்களுடைய கருத்தாகவும் இருக்கின்றது. இவை இன்றைய தினம் வெளியான இலங்கையின் மிக முக்கியமான செய்தி பதிவுகளாக பதிவாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக இலங்கையில் நடைபெறும் பல்வேறு செய்திகளை, நிகழ்வுகளை மறைந்து கொள்ள அகிலம் டிவியுடன் இணைந்திருங்கள். இதுவரை அகிலம் டிவி சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மதிப்பார்ந்த உங்களது கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.